எல்லாருக்கும் வணக்கம். சேனத்தலைவர் சொந்தங்கள் அனைவருக்கும் கொடிக்கால் மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மாநில தலைவர் முத்துவிஜயன் சேனத்தலைவரின் இனிய வணக்கத்தினை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். கடந்த 4ஆம் தேதி நம்மளுடைய தமிழக முதல்வர் மற்றும் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் தலைவருமாகிய மாண்புமிகு முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்து நம்ம அமைப்பின் சார்பாக ஒரு 3 அம்ச கோரிக்கையினை அவர்களிடம் வழங்கியிருக்கின்றோம். இதற்கு எனக்கு உறுதுணையாக இருந்த கழக மாநில நிர்வாகிகளுக்கும் என் சமுதாய சொந்தங்களுக்கும் என்னுடன் பயணித்த என்னுடைய கழகத்தின் உணர்வாளர்களுக்கும் என்னுடைய நன்றினை நான் இந்த தருணத்தில் நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். எதற்காக நாம் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு முதல்வர் அவர்களிடம் ஆதரவு கொடுத்தோம்? இது ஒரு சில பேர், பல பேர் அல்ல, 16 லட்சம் மக்கள் தொகை கொண்ட இந்த சமுதாயத்தில் பல பேர் இந்த கேள்வியை கேட்கல. இருந்தாலும் சிலர் வைத்திருச்சல் காரணமாகவும் இந்த சமுதாயம் எங்கே விழிப்பு பெற்றுமோ, இந்த சமுதாயம் அரசியல் விழிப்பு பெற்றுட்டுனா நம்ம இங்கே அரசியல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சில அரசியல் பினாமிகளாக இயங்கி கொண்டு இங்கே சில ஆட்கள் நம்ம சமுதாயத்தை முடக்கிறதுக்கு உண்டான வேலையை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. நம்ம சமுதாயத்தில் நீதி கட்சியில் இருந்து தற்போதைய திராவிட முன்னேற்ற கழகம் வர நம்மளுடைய சமுதாயத்தில் நிறைய நபர்கள் சமூக நீதி கொள்கைக்காகவும் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காகவும் தமிழக மக்கள் சாதி மத பேதமின்றி வாழ்வதற்கு தமிழ் குடிகளாக வாழ்வதற்காக பல நற்காரியங்களையும் தியாகங்களையும் செய்து வாழ்ந்த இந்த சமுதாயத்தில் கடந்த ஒரு 20 ஆண்டு காலங்களாக நமக்கு ஒரு அரசியல் அங்கீகாரம் கிடைக்கல அப்படிங்கிறத முன்னிறுத்தி அருமை தலைவர் முதலமைச்சர் மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்து நம்மளுடைய அமைப்பின் லெட்டர் பேடில் யார் யாரெல்லாம் நம்மளுடைய கழகத்திற்காகவும் இந்த தமிழ்நாட்டிற்காகவும் பயணித்தார்கள் என்பதனை தெள்ள தெளிவாக அவர்களுக்கு எடுத்து கூறி வருகின்ற ஆட்சியில் இந்த சேனைத் தலைவர்களுக்கும் நீங்கள் ஒரு முன்னுரிமை வழங்க வேண்டும் என்பதனை எடுத்துரைத்து அவர்களுக்கு இந்த தார்மீக ஆதரவினை நாம் கொடுத்துருக்கின்றோம். ஏன் மிச்சவங்கள்ட்டெல்லாம் போய் நீங்கள் கொடுக்காம இவங்களுக்கு மட்டும் ஏன் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வந்துக்கிட்டே இருக்கு. இவங்களுக்கு ஏன் கொடுத்தோம் அப்படின்னா, அரசியல் அதிகாரம் நமக்கு இல்லை, நாங்கள் தேர்தலை புறக்கணிக்கிறோம்னு சொல்லி நம்மளுடைய சமுதாயத்தின் மூலியமாக இந்த அமைப்பின் சார்பாக தென்காசி மாவட்டம் முழுவதும் ஒரு வால் போஸ்டர் ஒட்டியிருந்தோம். தேர்தலை புறக்கணிக்கிறோம், எங்களுக்கு அதிகாரம் வேணும், எங்களுக்கு அரசியலில் எங்களுக்கு அதிகாரம் இல்லை, எந்த கட்சி எங்களை கண்டுக்கிட மாட்டேங்குங்க அப்படின்னு. அப்போ எவ்வளவோ கட்சி இருக்குது, தேசிய கட்சி இருக்குது, இந்துத்துவா கட்சி இருக்குது, இங்கே மாநில கட்சிகள் இருக்கிறது போட்டி போட்டுக்கொண்டு. இருந்தாலும் யாருமே அதை பெரிய பொருட்படுத்தாமல் இருந்தது தான் இதனுடைய இது. அப்போ நம்மளை யாருமே அவங்க கண்டுக்கிட்ட ஒரே அமைப்பு திராவிட முன்னேற்ற கழகம், மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி மட்டும்தான் இதை தங்கள் பார்வையில் எடுத்துக்கொண்டு எங்களை அணுகினார்கள். நாங்கள் அவர்களுக்கு நம்மளுடைய நிலைப்பாட்டினை நாங்கள் கூறினோம். இந்த நிலைப்பாட்டில் அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு கருத்து இருக்கிறது, ஓகே அப்படிங்கிறதுனால எங்களை தலைமையிடம் கொண்டு சென்று நம்மளுடைய கோரிக்கையினை ஏற்கக்கூடிய அளவிற்கு இந்த ஏற்பாட்டினை அவர்கள் செய்திருக்கிறார்கள். என் மக்களே, விழித்து கொள்ளுங்கள். விழிப்பு இல்லாமல் தங்களுடைய சுய லாபத்திற்காக வட்டத்திற்குள்ளும் மாவட்டத்திற்குள்ளும் தங்களுடைய தொழிலை மட்டும் பாதுகாப்பதற்காக சில ஆட்கள் சில முக்கிய வேட்பாளர்களை மட்டும் பார்த்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் ஒரு தவறுதலான விஷயம். இது சமூகத்தை வளர்க்கும் அப்படின்னா சமூகத்தை வளர்க்காது, ஒரு தனிப்பட்ட நபரை மட்டும்தான் வளர்க்கும். இது எதுக்காக நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கி முத்துவிஜயன் ஒரு பெரிய முன்னெடுப்பு சேனத்தலைவர்களுக்காக எடுத்துகிட்டு இருக்கிறாரு. அப்படிங்கிற உடனே இந்த சேனத்தலைவர் சமூகத்தில் இருக்கக்கூடிய சில தற்குறிகள் தங்களுடைய அதிகாரங்களை கையில் எடுத்துக்கிட்டு சில ஒரு மாயையான விஷயங்களை இந்த மக்கள்கிட்ட கொண்டு போய் செலுத்துகிறாங்க. என்ன செலுத்துகிறாங்கன்னா, நாங்கள் வாக்களிக்க மாட்டோம்னு நாங்கள் சொல்லலை, எங்களுடைய இதை புறக்கணிக்கிறோம் தேர்தலை. ஏன்னா புறக்கணிக்கிறோங்கிறது ஒரு கான்செப்ட் தான், புறக்கணிக்கிறோம். அப்போ ஏன் புறக்கணிக்கிறோங்கிறத சொல்லணும்ல.
சொன்னதுனால தானே இப்படி ஒரு அமைப்பு இப்படி ஒரு சமுதாயம் இருக்குது அப்படிங்கிறது வந்து தமிழகம் முழுவதும் பேசப்பட்ட ஒரு பொருளாக மாற்றப்பட்டு அதை வந்து ஒரு கூட்டணிக்குள்ளே கொண்டுட்டு வந்து நம்மளுடைய பலன் அடைகிறதுக்கு வந்து மக்கள் வந்து பலன் அடையணுங்கிறதுக்காக இப்படி ஒரு முன்னெடுப்பை அந்த மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கையில் எடுத்துருக்குறாங்க. இந்த ஒரு இதை வந்து வேறு எந்த ஒரு என்டிஏ கூட்டணியோ வேறு யாரும் இன்றைக்கி இருக்கக்கூடிய டிவிகேயோ வேறு யாரும் இதை வந்து முன்னெடுப்பு செய்யலை. டிவிகேயில் கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் பேசி ஆனால் எங்களுடைய மாநில பூஜையாளர்கிட்ட உங்களை நாங்கள் கூட்டு போகிறோம்னே அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்காச்சும் நடந்துக்கிட்டாங்க. ஆனால் தமிழக முதல்வர் அவர்களுடைய பார்வைக்கு இதை உடனடியாக கொண்டு சென்று உடனடியாக இதை செய்யணும். நம்மளுடைய சமூகம், இந்த சமூகம் தில்லைவேலன் அவர்கள் வந்து இந்த திராவிட கழகத்திற்கு எவ்வளவு தூரம் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறாரு, தற்போதைய நம்மளுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய பீட்டர் அல்போன்சனுடைய பங்களிப்பு எவ்வளோ தூரம் இருந்தது அப்படிங்கிறது முதற்கொண்டு இந்த சமூகத்தினுடைய விழிப்புணர்வை ஏற்படுத்தியது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கட்சி தான், வேறு எந்த கட்சியும் அல்ல. இன்றைக்கி வந்து தென்காசியில் வந்து இருந்துக்கிட்டு தென்காசி மாவட்டத்தில் எப்படியாவது சேனத்தில் ஒரு ஓட்டை வாங்கிடணும்னு சொல்லி ஒரு கும்பல் வந்து நம்ம ஆட்சி பிடிக்கவங்க பிடிக்கலையோ நம்ம எம்எல்ஏ ஆயிரணும் அப்படின்னு சொல்லி ஓடிட்டுருக்குறாங்க. ஏன்னா இன்றைக்கி முக ஸ்டாலின் அவர் வந்து முதல்வர் வந்து இந்த சமுதாயத்தை கையில் எடுத்துட்டாரு, நமக்கு ஓட்டு விழுந்துடாது அப்படின்னு. நான் சொல்கிறேன், உங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க ஐயா, உங்களுக்கு இந்த சமுதாயத்தில் ஓட்டு போட மாட்டாங்க. நீங்கள் 10 ஆண்டு காலம் எங்கள் சமுதாயத்தை அடிமை சமுதாயமாக ஆக்கி வைத்து கொண்டு ஒரு சில மக்களை மட்டுமே நீங்கள் வந்து தொழில் ரீதியாக அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு உங்களுடைய பினாமியை வச்சுக்கிட்டு எங்கள் சமுதாயத்தை அடிமையாக வச்சுருந்துருக்கீங்க. அதனால் இந்த திருப்பு உதயசூரியனுக்கு தான் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சேனத்தலைவர் மக்கள் ஓட்டு போடுவார்கள். மக்களை சிந்தியுங்கள், கண்டிப்பான முறையில் நீங்கள் உதயசூரியனுக்கு ஓட்டு போட வேண்டும் என்பது என்னுடைய அன்பான வேண்டுகோள். ஓட்டு கம்பல்சரி போடணும் அப்படிங்கிறது வந்து தேர்தல் இந்திய அரசாணைகள் இருக்கக்கூடியது. 100% ஓட்டு போடணும்னு. நீங்கள் 100% ஓட்டு போடுங்க. அந்த 100% ஓட்டையும் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இருக்கக்கூடிய திராவிட கழகத்திற்கு உதயசூரியன் சின்னத்தில் நீங்கள் ஓட்டு போட வேண்டும் என்று நான் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இனிய சொந்தங்களே, நம்மளுடைய 3 அம்ச கோரிக்கையான ஆட்சி அமைந்த பின்பு நம்மளுடைய மக்களுக்கு முக்கிய பிரதிநிதித்துவமும் வரும் காலங்களில் பாராளுமன்றம் மற்றும் சட்டமன்றங்களில் நம்மவர்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய முதல் கோரிக்கை. 2வது கோரிக்கை, நாம் நம்மளுடைய தமிழ் கடவுளான முருகனின் முதன்மை போர்ப்படை தளபதியான வீரபாகு வம்சாவளி இந்த சேனத்தலைவர் இன மக்கள் என்பதனை அரசாணை வெளியிடணும் அப்படிங்கிறது தான் 2வது கோரிக்கை. இன்றைக்கி வெற்றிலை விவசாயம் வந்து நம்மளுடைய சமூகத்தில் வந்து இன்றைக்கி குலத்தொழிலிருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேறி இருந்தாலும் இந்த குலத்தொழிலை வைத்து வாழக்கூடியவர்கள், இந்த குலத்தொழிலை நம்பி வாழக்கூடியவங்க நிறைய பேர் கிராமப்புறங்களில் நிறைய பேர் இருக்கிறாங்க. வணிகர்களாகவும் இருக்கிறாங்க, விவசாயிகளாகவும் இருக்காங்க. பணப்பெயரான இருக்கக்கூடிய இந்த வெற்றிலை விவசாயத்திற்கு அரசு மானியமும் இழப்பீடும் வழங்குங்கிறது நம்மளுடைய 3வது கோரிக்கை. இது எல்லாமே வரும் ஆட்சியில் திராவிட ஆட்சி அமையும் பட்சத்தில் அனைத்தையும் நாங்கள் உங்களுக்கு செய்து தருகிறோம் என்பது தான் கழக தலைவருடைய நமக்கு வாக்குறுதி கொடுத்துருக்கிறாப்ப கழகத் தலைவர். இதை வந்து நாம் முன்னிருந்து இதை நாம் செய்தால் நம் சமூகம் அடுத்த கட்டத்தை நோக்கி செல்லும் என்பது என்னுடைய அன்பான வேண்டுகோள். வாக்களிப்பர் உதயசூரியன் சின்னத்திற்கு வெற்றி பெற வைப்பர் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி என்று கேட்டு விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.